வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால இந்த வருஷம் வெளியான பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு வித்தியாசமான ஹாரர் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் சரி, அந்த மாப்பிள்ள இருக்காரு பாத்தீங்களா, அன்னைக்கு நைட்டே கொல்லப்படுறாரு. அவரை கொலை பண்றது யாரு, எதுக்காக இந்த கொலையை பண்றாங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் யார் அந்த குற்றவாளின்றதை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல்லா கூட பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சுப்பிரமணியபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்துல இருந்து ரெண்டு பிரிவு உருவாயிருக்கு. யோகாபுரம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு உருவாயிருக்கு, சுல்தான்புரம் அப்படின்ற மாதிரி ஒரு பிரிவு உருவாயிருக்கு. ஒரு பகுதியில கிறிஸ்டின்ஸா இருப்பாங்க, இன்னொன்று பகுதியில முஸ்லிம்ஸா இருப்பாங்க. எல்லாருமே முதல்ல இந்துஸ், அதுக்கப்புறம் தான் இப்படி பிரிஞ்சிருக்காங்க போல. இப்படி பிரிஞ்சு பல வருஷங்கள் எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இப்பதான் இந்த ஊர்ல பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்குது. இப்ப முதல்ல யோகோபுரத்தை நமக்கு காட்டுறாங்க. சூசைன்னு ஒருத்தருக்கும் ஜென்சின்னு ஒருத்தங்களுக்கும் கல்யாணம் முடிவாயிருக்கு. அதுக்கான ரிசப்ஷன் ஃபங்க்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல ஜெனின்ற ஒரு பொண்ணு பாடிட்டு இருக்காங்க. பாடிட்டே டான்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டான்ஸ் பண்றவங்க சூசியை பார்த்து லைட்டா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த சூசியா அவங்கள பார்த்து ஜொல்லெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்க ஜென்சிக்கு இதை பார்க்கும்போது கோவமா இருக்கு. என்ன அவளை பார்த்துட்டு இருக்கீங்க, நார்மலா இருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் அவளெல்லாம் பார்க்கலன்ற மாதிரி சமாளிக்கிறாரு. ஆனா அவங்களையே தான் பார்த்துட்டு இருக்காரு. அவங்களுமே வேணும்ட்டே செடியூஸ் பண்றதுக்காக என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய ஃபங்க்ஷன் முடியிற நேரம் வந்துருது. அப்ப ஜெனி இருக்காங்க பாத்தீங்களா, சூசைக்கு ஒரு லுக்க கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. சூசியும் பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஜெனி இருக்காங்கல்ல, என் பின்னாடி தானே சுத்தி சுத்தி வந்த, இப்ப வேற ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்கியே அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நீ இப்போ ஓகே சொல்லு, நாளைக்கே ஒன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. முதல்ல என் கூட வான்ற மாதிரி ஜெனியும் தள்ளி இவரை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இவர் பாட்டுக்கு அவங்க பின்னாடியே போறாருல. அதுக்கு பின்னாடி சலீம்னு ஒரு பையன் ஃபாலோ பண்ணி வரான். அவன் யாரு என்னன்னு தெரியல. இப்ப ஜெனி ஒரு இடத்துல நிக்கிறாங்க. என்ன இங்கேயே ஒன்னா இருக்கலாம்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி இந்த சூசையும் ஒன்னா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. அப்ப பின்னாடி வந்த சலீம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கட்டியை வச்சு இவரோட மண்டையிலேயே அடிக்கிறாரு. அப்பதான் அந்த இடத்துக்கு வேற ரெண்டு பேர் வராங்க. அவங்க பேர் தான் பரமசிவன் ஃபாத்திமா போல. ஃபாத்திமானா முஸ்லீம் பேருன்னு நினைக்காதீங்க, அது ஒரு கிறிஸ்டின் பேரா இருக்கும். இப்ப வந்த ரெண்டு பேர் இருக்காங்க பாத்தீங்களா, இவரை தண்ணியில முக்கி கொடூரமா இந்த இடத்துல சாவடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி சாவடிக்கிறாங்க அப்படின்றது தெளிவா தெரியல. இவங்க சாவடிச்சிட்டு இருக்கிறத ஒரு சித்தர் பாக்குறாரு. இப்ப மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாரு. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப விடியற நேரமா இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே நடந்து போயிட்டு இருக்காங்க. இவங்களை கிராஸ் பண்ண மாதிரி தான் போலீஸ் ஜீப்லாம் போயிட்டு இருக்கு. நம்மள கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா கேக்குறாங்க. கண்டுபிடிச்சு கிழிச்சாங்க, அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற மாதிரி பரமசிவன் சொல்றாரு. இந்த சூசை கிறிஸ்டின் தானே, ஆனா இவரை இந்து கோயில்ல போட்டிருக்காங்க. என்ன இந்த இடத்துல இவனை போட்டு வச்சிருக்காங்க, யார் இவனை கொலை பண்ணிருப்பா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாவுக்கு புதுசா தான் வந்திருக்காரு. இவங்க விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சித்தர் மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் யாருன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அவர் கொஞ்சம் கலண்டவர் சார், பெருசா கண்டுக்காதீங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இப்ப கிறிஸ்டின் ஊருக்கும் இந்து ஊருக்கும் சண்டை ஏற்படுது. மாத்தி மாத்தி ரெண்டு குரூப்பா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த தகவல்லாம் இன்ஸ்பெக்டருக்கு கிடைக்குது. இன்ஸ்பெக்டர் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு போகணுன்ற மாதிரி கிளம்பி வந்துடுறாரு. அமைதியா இருங்கன்ற மாதிரி ரெண்டு குரூப்பையும் இவர் கண்ட்ரோல் பண்றாரு. இவங்க கண்ட்ரோல்குள்ளேயே வரமாட்டாங்கல்ல, அதனால இவர் கன்னெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒருத்த மட்டும் தெனாவட்டா பேசுறான். இவருமே அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அது ஜெனியோட அண்ணன் போல. என் அண்ணன் தெரியாம பேசியிருப்பார் சார், விட்டுருங்கன்ற மாதிரிலாம் ஜெனி கேக்குறாங்க. அதனால இன்ஸ்பெக்டரும் விட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப பிரச்சனை பண்ணதுல கொஞ்சம் பேரை மட்டும் பிடிச்சிருக்காங்க. இவங்களை மிரட்டி விட்டாதான் பிரச்சனை அடங்குன்றதுக்காக இவங்களை மட்டும் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க வழியில தான் பரமசிவனோ ஃபாத்திமாவோ நடந்து வந்துட்டு இருக்காங்க. போலீஸ் ஜீப் வருதுன்னு தெரிஞ்சோட வேகமா இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. போலீஸ்க்கு தெரியாம இவங்க ஏதோ பிளான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போல. அந்த கல்யாண பொண்ணை கூப்பிட்டு பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் ஜென்சி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. சூசைக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேக்குறாரு. அப்படிலாம் இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க இன்னைக்கு நைட்டு பார்த்த விஷயத்தை பத்தி சொல்லிட்டாங்க. அவர் ஜெனியே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாரு, நான் கூட கண்டிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஜெனி யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. இப்ப ஜெனிய ஸ்டேஷனுக்கு வர வச்சிருக்காரு. ஒன்னையே பார்த்து சிரிச்சிட்டு இருந்தாராமே, உங்களுக்குள்ள என்ன பழக்கம்னு கேக்குறாரு. எங்களுக்குள்ள பழக்கமா, அப்படிலாம் எந்த பழக்கமும் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி நீ போலான்ற மாதிரி இவரும் அனுப்பிடுறாரு. இது நடக்கிற முத டெத் இல்ல போல, ஏற்கனவே 2-3 டெத் நடந்திருக்கு போல. கல்யாணம் நடந்தா மட்டும் டெத் நடக்குது. இப்ப இன்ஸ்பெக்டர் யார் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி ஃபாதர் கிட்ட கேக்குறாரு. சூசை ரொம்ப நல்லவன், அந்த இந்து ஊரை சேர்ந்தவங்க தான் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் இந்த ஊர்ல எதிரிங்க யாராவது கூட தான் பண்ணிருக்க
பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. யார் பண்ணியிருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாரு. ஃபாதர் லைட்டா பயத்தோட இவரை பார்த்துட்டு இருக்காரு. இந்த இன்ஸ்பெக்டர் ஊருக்கு வெளியே ஒரு கூடாரம் போட்டு தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த இடத்துக்கு சலீம் அந்த ஜெனி சேர்ந்த மாதிரி வந்து இவரை பார்த்துட்டு இருக்காங்க. யாரோ பாக்குற மாதிரி இருக்குன்ற மாதிரி இவரும் கூடாரத்துக்கு வெளியே வராரு. அப்ப அதுக்குள்ள அவங்க ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. யார் ஓடுறீங்க நில்லுங்கன்ற மாதிரி கண்ணை வச்சு ஷூட் பண்றாரு. அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆளுங்களும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு பக்கத்துல வராங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு யாருமே போக கூடாது, அவங்க ஊர்ல தான் இருக்கணும், அந்த மாதிரி செட் பண்ணுங்கன்ற மாதிரி இவர் சொல்லிடுறாரு. இப்ப மறுநாள் ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, வேற ஒரு ஊருக்கு போலான்னு நினைக்கிறாரு. அப்படிலாம் போக கூடாது, உங்க ஊர்லயே தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சார் வேலை கெட்டு போகன்ற மாதிரிலாம் சொல்றாரு. என்ன வேலை கெட்டு போனாலும் சரி உங்க ஊர்ல தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. வேற வழி இல்லாம ஃபாதருமே ஏத்துக்கிறாரு. இப்போ ஒரு அம்மாவை நமக்கு காட்டுறாங்க. அவங்க சிவன் கோயில்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க சோகமா இருக்காங்கன்றது கிளியரா நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் கொலை நடந்தது பாத்தீங்களா, அந்த இடத்துல ஆளுங்க செக் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல முஸ்லிம்ஸ் யூஸ் பண்ற ஒரு குல்லா கிடைக்குது. சார் அந்த ஸ்பாட்ல கிடைச்சது அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் தராரு. இவருமே அதை வாங்கிக்கிறாரு. அப்ப சூசையோட கொலையில முஸ்லீம் ஊரை சேர்ந்த யாராவது சம்பந்தப்பட்டிருப்பாங்களான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அந்த ஊருக்கு தலைவர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. சார் குல்லா இருந்தா நாங்க தான் பண்ணோம்னு அர்த்தமா? நாங்களாம் பண்ணல சார், எங்க ஊர்ல யாருமே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பதான் இவரோட பையன் இருக்கான் பாத்தீங்களா, எல்லாருக்குமே காஃபியை கொண்டு வந்திருக்கான். அவன் தான் சலீமா இருப்பான். சலீம் தான் இந்த விஷயத்த பண்ணா நமக்கு தெரியும். இன்ஸ்பெக்டர் லைட்டா சலீமா ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்புறாரு. சந்தேக பார்வை பார்த்துட்டு போறாரு. இந்த பரமசிவன் ஃபாத்திமா யாருக்குமே தெரியாம ஒரு சின்ன இடத்துல தான் ஒளிஞ்சிருக்காங்க போல. இப்ப ஃபாத்திமா இருக்காங்கல்ல, புதுசா வந்த இன்ஸ்பெக்டரை நினைச்சா பயமா இருக்குன்னு சொல்றாங்க. கவலைப்படாத ஜெனி பாத்துப்பா அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் பைக்ல வந்துட்டு இருக்கும்போது ஜெனி தாண்டி போறாங்க. இவரையும் செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க பின்னாடி வர வைக்கிறாங்க. இவரும் மந்திரிச்ச ஆடு மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காரு. இப்ப அவங்க நடந்து போறத மேல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்க நம்மளும் போலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள சித்தர் இவர் மேல கைய வைக்கிறாரு. இந்த வழியா போகாத, உன் உயிருக்கே ஆபத்து வரலான்ற மாதிரி சொல்றாரு. இதனால இவருக்குமே லைட்டா பயம் வந்துருது. சரி அந்த பொண்ணு எங்கனா போறா, நம்ம கிளம்பலாம்னு யோசிக்கிறாரு. இப்ப இந்த ஊரை சேர்ந்த இசைக்கின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்ஸ்பெக்டர் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. பிரயோஜனமா எதுவுமே கிடைக்கல. சரி கிளம்புங்கன்ற மாதிரி இங்க இருந்து எல்லாரையும் அனுப்பி விடுறாரு. இவங்க எல்லாருமே கிளம்பி போயிட்டு இருக்கும் போது கிறிஸ்டின் ஊர்ல இருந்து ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஸ் கூட கார்ல வந்துட்டு இருக்காரு. இத பாக்குற இந்த குரூப்பை சேர்ந்தவங்க இருக்காங்கல்ல, ஃபெலிக்ஸ் கூட சண்டைக்கு போறாங்க. மாத்தி மாத்தி ரெண்டு குரூப்பும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் பாக்குறாரு, ஆனா தடுக்கிறதுக்காக பக்கத்துல போக மாட்டாரு. அவனுங்க சண்டையில ஏதாவது வளர்னா லீடு கிடைக்கும்ல, அதுக்காக வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப சண்டை பயங்கரமா போயிட்டு இருக்கும் போது ஃபாதர் அந்த வழியா வந்து இந்த விஷயத்தை பார்த்துடுறாரு. எதுக்கு சண்டை போடுறீங்க, நிறுத்துங்கன்ற மாதிரிலாம் ஃபாதர் தடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் ரெண்டு குரூப்பை சேர்ந்தவங்கள பிரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் வேடிக்கை பார்த்தார்ல, என்ன சார் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஃபாதர் கேட்கிறாரு. இதே ஊர்ல கோயில்ல ஒரு அம்மா சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்கள இப்ப பரமசிவனோ ஃபாத்திமாவும் பாக்குறாங்க. சே இந்த அம்மா பாவம் இல்ல அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஃபீல் பண்றாங்க. என்ன ஆச்சுன்றது தெரியல. சுப்பிரமணியம் ஊர் இருக்கு பாத்தீங்களா, அங்க இருந்து துபாய் ராஜான்னு ஒருத்தர் துபாய்க்கு போயிருப்பாரு. அவர் திரும்பி வரத பத்தி அம்மாக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அம்மாக்கு போனே அட்டன் பண்ண தெரியல. ஆனா ஃபாதர் தான் அட்டன் பண்ணி அவர்கிட்ட விஷயத்தெல்லாம் கேட்டு அம்மா கிட்ட சொல்றாரு. அம்மாவும் பையன் வரத நினைச்சு சந்தோஷப்படுறாங்க. இப்ப பையன் இந்த ஊருக்குள்ள நுழையலாம்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸுங்க நுழையக்கூடாது, யாரையும் விடுறது இல்ல, ஊருக்குள்ள ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் தெரியாது, நான் கண்டிப்பா போனோன்ற மாதிரி இவரும் தெனாவட்டா பேசுறாரு. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கடுப்பை பலார்னு கண்ணத்தை அரையிறாரு. வேணா ஊருக்கு போய்க்கோன்ற மாதிரி இப்ப அனுப்பி வைக்கிறாரு. இப்ப அம்மா காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. மருந்து போறதுலாம் இருக்கட்டும், பூங்குடிய கல்யாணம் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன், சீக்கிரமா பூங்குடி வீட்டுல பேசுன்ற மாதிரி சொல்றாரு. முறை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி தான் இவர் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, சம்பந்தம் பண்றதுக்காக அந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. பூங்குடிக்கும் இந்த கல்யாணத்துல சம்மதம் போல. பூங்குடி இவர்கிட்ட ஜாலியா தான் பேசிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கல்யாணம் நடந்து சாவு நடந்திருக்குல்ல, அதனால மாமா மட்டும் தயங்குறாரு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் ஆகாது, நீங்க கட்டி வைங்கன்ற மாதிரி துபாய் ராஜா சொல்றாரு. மாமாவும் ஏத்துக்கிறாரு. இதுக்காக இன்ஸ்பெக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு வராங்க. இன்ஸ்பெக்டர் இப்ப அந்த ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்றாரு. சார் இன்னும் ஒரு வாரம் தான் சார் இருப்பேன், கல்யாணம் பண்ணி ஊர்ல போய் செட்டில் ஆகணும் சார், ப்ளீஸ் சார் ஏற்பாடு பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாரு. சரி பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப பரமசிவன் சமையல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ஃபாத்திமா இருக்காங்க பாத்தீங்களா, இவர் அடிக்கிறதுக்காக ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு பொறுமையா இவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள இவர் திரும்பிடுறாரு. என்ன பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்களை பார்த்து கேட்கிறாரு. துபாய் ராஜாவை அடிக்கிறதுக்காக தான் ஆயுதம் எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க.
அவன் அடிக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆயுதமா, அவன் சரியான டம்மி பீஸ், ஈஸியா அவன் கதையை முடிக்கலாம்னு சொல்றாரு. முதல்ல கிறிஸ்டின் முறைப்படி கல்யாணம் எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, இப்ப இந்து முறைப்படி கல்யாணம் எல்லாம் நடக்குது. இந்த இடத்துல ஒரு சாங் வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு இவங்களுமே வராங்க. அதே மாதிரி ரொமான்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஜாலியா டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. நிச்சயம் ஃபங்க்ஷன் முடிஞ்சிருது. இவருமே கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து யாரோ இவர் அசிங்கமா திட்டிட்டு போறாங்க. யாரா திட்டிட்டு போறீங்க, நில்லுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆக்சுவலா சலீம் ஜெனி சேர்ந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. இவங்க தான் திட்டி திட்டி அவரை கூட்டு போறாங்க போல. நில்லுங்கடா நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி அவருமே பின்னாடியே வந்துட்டு இருக்காரு. ஏறக்குறைய இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, காட்டு பகுதிக்கு கூட்டு வந்துடுறாங்க. ஸ்டார்டிங் ஒருத்தரை கூட்டு போனாங்கல்ல, அதே மாதிரி தான் இவரையும் கூட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா பரமசிவனும் ஃபாத்திமாவும் நிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் பார்த்து இவருக்கு தூக்கி வாரி போட்டுருது. நீங்க 2 பேரா அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல ஷாக் ஆயிட்டு இருக்காரு. எதுக்கு இவங்களை பார்த்து இவ்வளவு பயப்படுறாரு அப்படின்றது கிளியரா தெரியல. இப்ப இவங்க 2 பேர் இருக்காங்கல்ல, இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அங்க இருக்க தண்ணியில முக்கி இவரை சாவடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. இவரோட பாடி இருக்கு பாத்தீங்களா, சர்ச்சில் இருக்கு. அதாவது போன வாட்டி சாவு நடக்கும்போது இந்து கோயில்ல இருந்ததுல இப்ப சர்ச்சில் இருக்கு. என்னையா இப்படி நடந்துட்டு இருக்குன்ற மாதிரி ஆளுங்க எல்லாருமே அவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டரும் இந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன சார் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு, ஏதாவது பார்த்து பண்ணுங்கன்ற மாதிரி ஃபாதரும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாரு. இப்ப சுப்பிரமணியம் ஊரை சேர்ந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த கிறிஸ்டின் ஊரை அடிச்சு காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி மொத்தமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவருமே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. எல்லாரையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. அங்க இருக்க இசைக்கிய மட்டும் கூப்பிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுனால என்ன ஆக போகுது, உன் ஆளுங்களை நீ கண்ட்ரோல் பண்ணு, யார் இதை பண்ணியிருந்தாலும் சரி சீக்கிரமா நான் கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இசைக்கியும் ஒரு ஸ்டேஜ்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. சார் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, எல்லாரும் கலைஞ்சு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவரு சொல்றதுனால எல்லாருமே கலைஞ்சு போறாங்க. ஏ என்னையா நீ சார்ஜ் எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல 2 கொலை நடந்திருக்கு, என்னதாயா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரமா ஏதாவது பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. சார் சீக்கிரமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்றதை கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட இவரும் சொல்றாரு. யார் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட இவருமே பேசிட்டு இருக்காரு. பரமசிவனுக்கும் ஃபாத்திமாக்கும் ரீசெண்டா தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு போல. அவங்க 2 பேருமே ரொமான்டிக்கா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஒரு குடிகாரர் கதவை திறந்து இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க நிறைய ஆயுதத்தெல்லாம் இந்த இடத்துல வச்சிருக்கிறதா அவர் பார்த்துடுறாரு. இவங்களுமே முறைச்சு பாக்குறாங்க. அவசரப்பட்டு என்ன எதுவுமே பண்ணிடாதீங்க, நான் பார்த்ததை பத்தி யார்கிட்டயும் மூச்சை விட மாட்டேன்னு சொல்றாரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அப்படி சொன்னா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி வார்னிங் கொடுத்து இவங்களுமே அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த குடிகாரங்கிட்ட எதர்ச்சியா போலீஸுங்க விசாரிக்கிறாங்க. நடக்கிற கொலைக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. யாரு காரணம் தெரியாது, ஆனா 2 பேர் சேர்ந்துதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஆண் ஒரு பெண் சேர்ந்துதான் இதை பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு. அதாவது பரமசிவனையும் ஃபாத்திமாவையும் மீன் பண்ணி இப்படி சொல்றாரு. ஆனா போலீஸுங்க இந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. இவர் குடிபோதையில ஏதோ உளறிட்டு இருக்காரு போலன்னு யோசிக்கிறாங்க. முதல்ல இங்க இருந்து கிளம்புடா அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விடுறாங்க. சலீம்னு ஒரு பையனை காமிச்சாங்கல்ல, அந்த பையன் நைட்டு நேரம் எங்க போறானே அப்பாக்கு தெரிய மாட்டேங்குது. அப்பா கேட்டா சரியாவும் பதில் சொல்ல மாட்டான். அதனால அப்பா போலீஸை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரும் என்ன விஷயம்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. என் பையன் ஆக்டிவிட்டி கொஞ்ச நாளாவே சரியில்லை சார், நைட்டு நேரம் திடீர்னு காணாம போயிடுறான், எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. குல்லா வச்சு உங்க வீட்டுல விசாரிக்கிறதுக்காக வந்தேன்ல, உங்க பையன் லைட்டா முழிச்சிட்டு இருந்தான், உங்க பையனோட குல்லான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு, கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப அந்த சலீமை பத்தி ஆளுங்க கிட்ட விசாரிக்கிறாரு. சார் சலீமோ ஜெனியோ லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொலையில இவங்களுக்கு ஜெனி மேல டவுட் இருந்திருக்கும், இப்ப சலீம் மேலேயே இவங்களுக்கு டவுட் இருக்கு. 2 பேர் சேர்ந்து கூட இதை பண்ணிருக்கலாம், எப்படியாவது நம்ம கல்யாணத்தை நடத்தி இவங்களை கையங்களவுமா பிடிக்கணும்னு சொல்றாரு. இந்த ஊர்ல யாரு சார் இப்ப கல்யாணம் பண்ணுவான்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. பண்ண வைக்கிறேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பூங்குடி ஃபேமிலி கிட்ட பேசுறாரு. நீங்க ஒருத்தருக்கு உங்க பொண்ணை கட்டி கொடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. யாருக்காக கேட்கிறாருன்னா இசைக்காக தான் கேட்கிறாரு. இசைக்கு வீட்டுல லைட்டா பயப்படுறாங்க, பரவாயில்ல சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. அதே மாதிரி சூசை இறந்து போனதுனால ஜென்சின்ற ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போச்சு பாத்தீங்களா, அந்த பொண்ணு கிட்ட பேசுறாரு. நீயும் கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஃபெலிக்ஸ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இந்த பொண்ணு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவர் ஃபெலிக்ஸ் கிட்டயும் பேசி பாக்குறாரு. இந்த ஃபெலிக்ஸ் யாருன்னா அந்த ஃபாதரோட ரைட் ஹேண்ட் மாதிரி செயல்படுவாரு. எனக்கும் ஓகேன்ற மாதிரி ஃபெலிக்ஸும் சம்மதம் சொல்லிடுறாரு. சோ இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போது, அங்க ஏதாவது நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, அதை எப்படியாவது நம்ம தடுக்கணும்ன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்துக்கு வேணும்ட்டே கிறிஸ்டின் இடத்துல கல்யாணம் பண்றாரு. அதே மாதிரி கிறிஸ்டின் கப்பல் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வேணும்ட்டே இந்து கோயில்ல கல்யாணம் பண்றாரு. இது மூலியமா ஏதாவது கோவப்பட்டு நடக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி நடந்தா நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், யார் இதுக்கு பின்னாடி இருக்கான்றத கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கிறாரு. இன்னைக்கு நைட்டு தான் 2 கப்பலுக்கும் ரிசப்ஷன் ஒரு இடத்துல பிளான் பண்ணிருப்பாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி ஃபாத்திமா சொல்றாங்க. கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி
மாதிரி பரமசிவன் சொல்றாரு. இப்ப அந்த இடத்துல கிராண்டா ஃபங்க்ஷன் மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு. நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அதனால தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல எந்த அசம்பாவிதமோ நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் யோசிக்கிறாரு. இந்த ஃபங்க்ஷனுக்கு சலீம் ஜெனின்னு 2 பேருமே வந்திருப்பாங்க. மாத்தி மாத்தி சிரிச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டரும் கவனிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு ஜெனி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவ எங்க போறா, ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவர் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு இந்த இடத்துல கரண்ட் போகுது. இப்ப திரும்பி கரண்ட் வரும்போது 2 மாப்பிள்ளைங்களும் காணாம போயிருக்காங்க. சார் மாப்பிள்ளைங்க காணோன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவர் உடனே ஜெனியும் சலீமையும் லாக் பண்ணிட்டாரு. நீங்க 2 பேர் தான் தூக்கி இருக்கீங்க, எங்கடா வச்சிருக்கீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி கண்ணை காமிச்சு மிரட்டிட்டு இருக்காரு. அப்ப திடீர்னு அங்க இருக்க ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வேகமா வர ஆரம்பிக்குது. இவங்களை இடிக்கிற மாதிரி வருது. இவங்க எல்லாருமே பயந்து அங்க இருந்து குதிச்சிடுறாங்க. இப்ப ஆம்புலன்ஸோட பேக் டோர் ஓபன் ஆகுது. 2 மாப்பிள்ளைங்களும் அங்க இருந்து தான் விழுறாங்க. சீக்கிரமா ஏறுங்கன்ற மாதிரி யாரோ சொல்றாங்க. இந்த சலீமோ ஜெனியோ சேர்ந்த மாதிரி அந்த வேன்ல ஏறிடுறாங்க. யாரு கூட்டு போறான்னு தெரியல, அவங்கள பிடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் பின்னாடியே ஒரு ஜீப் எடுத்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறது. அந்த வேன் ஒரு இடத்துல நிக்குது. 2 பேர் வேகமா ஒரு வீட்டை நோக்கி ஓடுறாங்க. பரமசிவன் ஃபாத்திமா ஒரு வீட்ல இருந்தாங்கல்ல, அந்த வீட்டை நோக்கி தான் ஓடுறாங்க. இப்ப பின்னாடி வந்த ஆளுங்க கதவை தட்டி பாக்குறாங்க. அவங்க உள்ள இருந்து கதவை திறக்கவே மாட்டாங்க. வெளியே வரலனா ஷூட் பண்ணிடுவேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்ப கன்னை வச்சு இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வயசான அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எதுக்கு ஷூட் பண்றீங்கன்னு கேக்குறாங்க. உள்ள போன 2 பேர் வரல, அதனால தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உள்ள போனவங்க மனுஷங்களே இல்ல, அவங்கள ஷூட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இது மனுஷங்களே இல்லையான்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்பதான் உள்ள போன 2 பேர் வெளியே வரதை நமக்கு காட்டுறாங்க. பரமசிவன் ஃபாத்திமா 2 பேருமே பேயா இருப்பாங்க. இந்த லேடி வேற யாரும் இல்ல, பரமசிவனோட அம்மாவா தான் இருப்பாங்க. இப்பதான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா 20 வருஷத்துக்கு முன்னாடி சுப்பிரமணியபுரம்ன்ற கிராமம் மட்டும் தான் இருந்திருக்கும். எல்லாருமே இந்துஸா தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே ஜாலியா சேர்ந்து எல்லாம் விளையாடி இருப்பாங்க. அந்த டைம் ஃபாத்திமாவோட பேரு ஃபாத்திமா கிடையாது, தமிழ் செல்வி அப்படின்றது. இந்த டைம்ல தான் நிறைய பேர் கிறிஸ்டியன்ஸா மாறுறாங்க, நிறைய பேர் முஸ்லிம்ஸா மாறுறாங்க. சலீம் அப்பான்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் இந்த டைம்ல தான் முஸ்லிமா மாறி இருப்பாரு. அவர் குடும்பமே மாறி இருக்கும். அதுக்கப்புறம் நிறைய பேர் மாறுறாங்கல்ல, அதனால தனி ஊருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படிதான் அந்த ஊர்லாம் பிரிஞ்சிருக்கும். இப்ப தமிழ் செல்வியோட அப்பாவை காட்டுறாங்க, அதாவது ஃபாத்திமாவோட அப்பாவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்கூல் வேலை கிடைச்சிருக்கு. அதை பத்தி தங்கச்சி கிட்ட சொல்றாரு. அதுக்காக நான் மதம் மாறலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. இதுக்கு எதுக்கு மதம் மாறணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஒரு கிறிஸ்டியன் ஸ்கூலு, நான் மதம் மாறினாதான் அந்த வேலை எனக்கு கன்ஃபார்ம் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாரு. உன் பையன் இசைக்கியும் கிறிஸ்டினா மாத்திரலாம், அப்ப அவனுக்கும் ஒரு வேலை வாங்கிடலாம்னு சொல்றாரு. ஆனா தங்கச்சி இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நீ வேணா கிறிஸ்டினா மாறிக்கோ, நாங்களாம் மாற மாட்டோம், இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரி ரொம்ப கோவமா பேசி அனுப்புறாங்க. இவருமே இங்க இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிடலாம் நினைக்கிறாரு. ஃபாத்திமா அப்பாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சாமி எல்லாம் வரும். அந்த அளவுக்கு இவர் இந்துவா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப வேலைக்காக கிறிஸ்டினா மாறிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே மாறிடுறாரு. இப்ப சர்ச்சில் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. பையனுக்கு ஃபெலிக்ஸ் அப்படின்ற மாதிரி பேரை மாத்திடுறாங்க. அதே மாதிரி பொண்ணுக்கு ஃபாத்திமான்ற மாதிரி பேரை வைக்கிறாங்க. ஆனா அந்த பொண்ணு இதுக்கு ஏத்துக்க மாட்டாங்க. நான் எதுக்கு ஃபாத்திமாவா மாறணும், நான் தமிழ் செல்வியா தான் இருப்பேன்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க. ஆனா பேரண்ட்ஸ் ஃபாதர்லாம் சேர்ந்த மாதிரி அந்த பொண்ணோட பேரையும் மாத்தி விட்டுறாங்க. இந்து கோயில் இருக்கு பாத்தீங்களா, அங்க வந்த 2 சின்ன பசங்களுக்கு சாமி வந்திருது போல. சாமி வந்த மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஊர் மக்கள்லாம் இதை கவனிக்கிறாங்க. நிறைய பேர் முஸ்லீம் கிறிஸ்டினா மாறிட்டு இருக்காங்கல்ல, இது இதுக்கப்புறமா தொடரக்கூடாது, இதோட நிறுத்தி வைக்கணும். இதுக்கப்புறம் கிறிஸ்டினாவோ முஸ்லீமாவோ மதம் மாதிரி யாருமே போக கூடாது, நம்ம எல்லாருமே ஒத்துமையா இங்கேயே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்களுக்குள்ள பேசி சத்தியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அடிக்கடி இங்க ஆளுங்க வந்து மதம்லாம் மாத்துவாங்க போல, அதனால இதுக்கப்புறம் அந்நியர்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி இவங்க போர்டை வச்சிருந்தாங்க. ஆக்சுவலா ஃபாதர் தான் நிறைய பேரோட மனசை மாத்தி கிறிஸ்டினா மாத்துவாரு. அவருமே இந்த போர்டை கவனிக்கிறாரு. என்ன இந்த மாதிரி போர்டு வச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப கிறிஸ்டியன்ஸ்க்குன்னு ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல என்ன சொல்றாருன்னா, நம்ம இடத்துக்கு யாரும் வரக்கூடாது, நம்மளும் அந்த மாதிரி போர்டு வைக்கலாம்னு சொல்றாரு. இவங்களே அந்த ஊரை சேர்ந்தவங்க தான். ஆனா இந்த ஃபாதர் சொல்றதை கேட்டு இவங்க இருக்காங்கல்ல, யோகபுரத்துக்கு யாருமே வரக்கூடாதுன்னு போர்டு வச்சிடுறாங்க. இருந்தாலுமே அந்த ஃபாத்திமா இருக்காங்கல்ல, அடிக்கடி பரமசிவனை பார்க்கிறதுக்காக போறாங்க. இந்த விஷயம் அந்த ஊர் ஆளுங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருது. இது கொஞ்சம் பிரச்சனையா மாறிடுது. இது கொஞ்சம் கூட சரியில்லைன்ற மாதிரி ஃபாதரும் ஃபேமிலி கிட்ட சத்தம் போடுறாரு. இந்த பொண்ணை வேணா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க வைங்க, அப்பதான் கரெக்டா இருக்கும்னு சொல்றாரு. பேரண்ட்ஸ்க்கு பொண்ணை பிரியதுல பெருசா விருப்பம் இல்ல. இருந்தாலும் ஃபாதர் சொல்றதுனால ஹாஸ்டல்ல படிக்க வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இந்த பொண்ணு பரமசிவனை விட்டு பிரிஞ்சு போறாங்கல்ல, அதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. பரமசிவனும் இவங்க பிரிஞ்சு போறதை நினைச்சு பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பரமசிவன் வளர்ந்துடுறாரு. பரமசிவனுக்கு ஒரு ஸ்கூல்ல வேலை கிடைக்குது. இவர் தின்னூர்லாம் ஃபர்ஸ்ட் தான் ஸ்கூலுக்கு வருவாரு. இப்ப பெரிய புராணத்தை பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் வேற ஒரு கிறிஸ்டியன் சார் பாத்துடுறாரு. பார்த்தவர் பிரின்சிபல் கிட்ட சொல்லிடுறாரு போல.
அதாவது அந்த ஃபாதர் தான் பிரின்சிபலா இருப்பாரு. இப்ப ஃபாதருமே இவரை கூப்பிட்டு பேசுறாரு. இது கிறிஸ்டியன் ஸ்கூலு, நீங்க ஏதோ வேற பாடலாம் நடத்துறீங்களாமே, இதுக்கேத்த மாதிரி நீங்க நடத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இது கிறிஸ்டியன் ஸ்கூலா இருந்தாலும் சம்பளம் தரது எனக்கு கவர்மெண்ட் தான், எல்லா படத்தையும் எடுக்கலாம், அது ஏன் கிறிஸ்டியன் படத்தை மட்டும் தான் எடுக்கணுமான்ற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. இந்த மாதிரி இவர் பேசுறதெல்லாம் சுத்தமா இந்த ஃபாதருக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம எல்லாருமே பிச்சை எடுத்துட்டு இருந்தோம், வெள்ளைக்காரன் தான் நம்மளை இப்படி மாத்துனா, நீங்க மதிக்காம பேசுறது சரியில்லைன்னு சொல்லிட்டாரு. இது வெள்ளைக்காரன் நம்மள மாத்துனானா? வெள்ளைக்காரனே இங்க இருக்கிறத சுரண்டி தின்றதுக்காக தான் வந்தான், அவனை போய் இவ்வளவு பெருமையா பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரிலாம் நீங்க மத்தவங்க கிட்ட பேசி மதம் மாத்தலாம், என் கிட்ட எல்லாம் அது வேலைக்காவாது அப்படின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ஃபாத்திமாவை பொறுத்த வரைக்கும் வெளியூர்ல தானே படிச்சாங்க, இப்ப திரும்பி இந்த ஊருக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு டீச்சர் வேலையும் கிடைச்சிருது. ஹீரோ கிட்ட பேசலாம்னு பார்த்தா ஹீரோ இவங்க கிட்ட பேசவே மாட்டாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க கூட வேலை செய்யறவங்களா தான் அந்த ஜெனி டீச்சர் இருப்பாங்க. மதம்லாம் மாத்தி வர்றது மூலியமா இந்த ஃபாதருக்கு வெளிநாட்டுல இருந்து நிறைய அமௌண்ட் கிடைக்குது போல. கொஞ்ச நாளா யாருமே மதம் மாறாம இருக்காங்கல்ல, அதனால வெள்ளக்காரங்களே என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. நோட்டீஸ் எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த நோட்டீஸை தந்து மாத்துறது, பேசி மாத்துறது இதெல்லாம் வேலைக்காவாது, விருப்பப்பட்டு மாறினா மாறட்டும், நீங்கெல்லாம் வந்து பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லிடுறாங்க. ஃபாத்திமாவோட அப்பாவை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி சாமி எல்லாம் வரும்னு சொன்ன பாத்தீங்களா, இவர் வேலைக்காக தான் கிறிஸ்டினா மாறி இருப்பாரு. அடிக்கடி இவருக்கு சாமி வரும். இத பத்தி ஊர்க்காரங்களுக்கு தெரிஞ்சிட்டா பிரச்சனை இல்ல, இவருக்கு சாமி வரும்போது அம்மா கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யாரும் இதை கவனிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஆனா ஃபாதர் அந்த நேரம் பத்தி உங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. இவர் சாமி ஆடிட்டு இருக்கிறத ஃபாதரே பாத்துடுறாரு. என்ன இவர் சாமி ஆடிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்ப நீங்க கம்ப்ளீட் கிறிஸ்டினா மாறல அப்படிதானேன்ற மாதிரி ஃபாதர் இந்த இடத்துல கோவப்படுறாரு. இந்த ஃபாதர் வெள்ளக்காரங்க மூலியமா நிறைய சம்பாதிக்கிறாரு பாத்தீங்களா, அதுல பாதி ஃபெலிக்ஸுக்கு தான் போயிட்டு இருக்கு. ஃபெலிக்ஸ், நான் உன்னை ரொம்ப நம்பினேன், ஆனா உன் குடும்பமே முழு கிறிஸ்டினா மாறல, இந்த அழகுல தான் இருக்கீங்க, இதே மாதிரி போச்சுன்னா சரி வராது, பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஃபாத்திமா இவரை விட்டுட்டு இந்த ஊரை விட்டு போனாங்கல்ல, அதனால தான் இவர் கோச்சுக்கிட்டு பேசாம இருக்காரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது இவங்க நிறுத்தி பேசுறாங்க. நான் என்ன ஆசைப்பட்டா போனேன், என்ன அனுப்பி வச்சிட்டாங்க, அதான் திரும்பி வந்துட்டேன்ல, என்கிட்ட பேசுன்ற மாதிரிலாம் சமாதானப்படுத்துறாங்க. அது மூலியமா இவங்க ரெண்டு பேருமே திரும்பி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. திரும்பி இவங்க லவ் பண்றதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. சலீமை பொறுத்த வரைக்கும் இவங்களை விடுறது கூட்டு வர வேலை எல்லாம் பண்ணுவாரு. அதே கார்ல தானே ஜெனி டீச்சரும் வந்துட்டு இருக்காங்க. ஜெனிக்கு இந்த சலீமை பிடிக்க ஆரம்பிச்சிருது. மதம்லாம் பார்க்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு ஜோடி லவ் பண்றத ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. ஃபாத்திமா அண்ணன் கிட்ட சரியாவே பேச மாட்டாங்க. இதெல்லாம் கவனிக்கிற ஜெனியும் என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அண்ணன் ஃபெலிக்ஸ் இருக்காரு பாத்தீங்களா, உண்டியல் காசெல்லாம் திருடிட்டு இருக்காரு. இதை தாண்டி நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவன் என்னைக்கு மாட்ட போறான்னு தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஜெனி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சலீமோ ஜெனியோ லவ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, கல்யாணம் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா எப்படி மதம் மாறுறது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வருது. ஏன்னா சலீம் வீட்டுல அவங்கள மதம் மாற சொல்லுவாங்கல்ல, அது எப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு பரமசிவன் இருக்கார்ல, நீங்க ரெண்டு பேரே முதல்ல விருப்பப்படாம தான் மதம் மாறினீங்க, பேசாம நீங்க ரெண்டு பேருமே திரும்பி இந்துவா மாறிடுங்க, நம்ம கிராமத்துக்கு வந்துருங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே அதை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபாத்திமா நடந்து போயிட்டு இருக்கும் போது பரமசிவன் இருக்கார்ல, அவங்க கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஃபாதர் நடுவுல வந்துடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்கிறத ஃபாதர் கவனிச்சிடுறாரு. அச்சோ ஃபாதர் கவனிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பரமசிவன் அமைதியா கிளம்பிடுறாரு. இப்ப ஃபாதர் இருக்கார்ல, இந்த விஷயத்த ஃபெலிக்ஸ் கிட்ட சொல்றாரு. வெள்ளக்காரன் கொடுக்கிற காசுல தான் நம்ம சந்தோஷமா இருக்கோம், அதெல்லாம் உன் தங்கச்சினால கெடுத்துறது அப்படின்ற மாதிரி ஃபெலிக்ஸ் கிட்ட இவர் சொல்றாரு. அப்பன்னு பார்த்து இவரோட அப்பா சாமி பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காரு. இது வேறன்ற மாதிரி ஃபாதரும் புலம்பிக்கிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இதனால ஃபெலிக்ஸ்க்கு அப்பா மேலதான் கோவம் வருது. அப்பா சாமி பிடிச்ச மாதிரி ஆடிட்டு இருக்காருல, அப்பாவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பாவோட தலை பலமா இடிச்சு அவர் ரத்த வெள்ளத்துல இருக்காரு. அப்பதான் ஃபாத்திமாவும் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அப்ப இந்த கண்டிஷன்ல இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சுன்ற மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பா எனக்கு ஒரு கடைசி ஆசை இருக்குமா, இதை மட்டும் பண்ணுன்ற மாதிரி ஆசையை கேட்கிறாரு. ஃபெலிக்ஸோட அப்பா இறந்து போயிடுறாருல, கிறிஸ்டின் முறைப்படி அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள பரமசிவன் என்ன பண்றாருன்னா, கிராமத்துல இருக்க ஆளுங்களெல்லாம் இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. எங்க முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவோன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு காரணம் என்னன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்ப சாகிறதுக்கு முன்னாடி இந்து முறைப்படி தான் என்ன அடக்கம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்லியிருப்பாரு. இப்ப பொண்ணை சொல்றாங்க. பொண்ணுமே இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க கிட்ட சொல்றாங்க. ஃபெலிக்ஸும் தங்கச்சியை முறைச்சு பார்த்து மனசை மாத்தலாம் நினைக்கிறாரு. ஆனா தங்கச்சி விடாப்புடியா இருக்காங்க. சோ நாங்க எங்க முறைப்படி தான் அடக்கம் பண்ணுவோன்ற மாதிரி பரமசிவனோட ஆளுங்க எல்லாம் சொல்றாங்க. இல்ல ஃபாதர் தான் பயங்கரமா அப்செட் ஆயிடுறாரு. இப்ப பாடியை இங்க இருந்து இவங்க தூக்கிட்டு போறாங்க. இவங்க ஊர்ல இருக்க பகுதியில தான் அடக்கம் பண்ணணும்னு அப்பா சொல்லியிருப்பாரு. இவங்களுமே அதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபெலிக்ஸ் இருக்கிற வீட்டுக்கு நான் போக மாட்டேன், நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி இங்கேயே இருன்ற மாதிரி பரமசிவன் அம்மாவும் ஏத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க. ஆக்சுவலா ஃபாத்திமாவோட முறப்பையனா தான் இசக்கி இருப்பாரு. ஏண்டா நம்ம வீட்டுக்கு கூட்டு
வர வேண்டியதானே, நீ எதுக்காக அந்த வீட்டுல இருக்க விட்டன்ற மாதிரி பேரண்ட்ஸ் சத்தம் போடுறாங்க. இப்ப ஃபெலிக்ஸ் இருக்கார்ல, ஃபாதர் கிட்ட நடந்த விஷயத்துக்காக மன்னிப்புலாம் கேக்குறாரு. இது எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுறேன், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஃபெலிக்ஸ் இத்தனை வருஷமா அத்தை கிட்ட பேசியிருக்க மாட்டாரு, இப்பதான் அத்தை கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. இப்பதான் அத்தெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி அவங்களுமே கேக்குறாங்க. ஃபெலிக்ஸ் சம்பந்தம் பண்றதுக்காக தான் வந்திருக்காரு. சம்பந்தம் பண்றதுக்காக தான் வந்திருக்காருன்னு தெரிஞ்சோன்னே இசைக்கு டென்ஷன் ஆயிடுறாரு. என் ஃப்ரெண்டு லவ் பண்றான்னு தெரிஞ்சோ நீ சம்பந்தம் கேட்டு வந்திருக்கல அப்படின்ற மாதிரிலாம் ஃபெலிக்ஸை போட்டு அடிக்கிறாரு. ஆனா பேரண்ட்ஸ் சம்பந்தம் பண்ணிக்கலான்ற மாதிரி நினைக்கிறாங்க. நீ சும்மாறா அப்படின்ற மாதிரி இசைக்கிய கண்ட்ரோல் பண்றாங்க. இப்ப ஃபெலிக்ஸ் கிட்ட கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஃபெலிக்ஸ் ஃபாதரை சேர்ந்த மாதிரி பேசுறதுக்காக இந்த ஊருக்கு வந்திருக்காங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வயசு பொண்ணை இந்த மாதிரி வீட்டுல வச்சிருக்கிறது தப்பு, எப்படி வச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் கேட்டுட்டு இருக்காரு. அப்ப அத்தை பேச ஆரம்பிக்கிறாங்க. அத்தை என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே வீட்டுல வச்சுக்கிறதுனால அத்தை வீட்டுல இருக்கலாம், தப்பு இல்ல, நீ வேணா என் வீட்டுல வந்து இருமா, இசைக்கு இருக்கான்ல பாதுகாப்பா இருப்பான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இசைக்கு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் அந்த அத்தை அப்படி பேசுறாங்க அப்படின்றது இவங்களுக்கு நல்லா புரியுது. இது எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருக்க பரமசிவன் அம்மா இருக்காங்கல்ல, நீ உன் அண்ணன் கூடயே போமா, சீக்கிரமா வந்து நாங்க பேசுறோம், முறைப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை அனுப்பி வச்சிடுறாங்க. இவங்களுமே வழக்கம் போல வேலைக்கு போற மாதிரிலாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நீ இதுக்கப்புறம் வேலைக்கு போக வேணான்ற மாதிரி ஃபெலிக்ஸ் சொல்றாரு. நான் போவேன்ற மாதிரி இவங்க மீறி போக பாக்குறாங்க. சொல்றதை கேட்க மாட்டியா அப்படின்ற மாதிரி இவருமே ரூம்ல போட்டு அடைச்சிடுறாரு. இப்ப ஜெனி வராங்கல்ல, ஜெனி கிட்ட அவ வேலைக்கு வரமாட்டான்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாரு. அந்த ஃபெலிக்ஸ் முறைப்படி கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டான்றது பரமசிவனுக்கு தெரிஞ்சிருது. சலீம் கிட்டயும் ஜெனி கிட்டயும் ஹெல்ப் கேக்குறாரு. இவங்க மூலியமா சீக்கிரட்டா கல்யாணம் பண்றதுக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இப்ப நாளெல்லாம் கூட இவங்க பிக்ஸ் பண்ணிடுறாங்க. இத பத்தி லைட்டா ஃபெலிக்ஸ்க்கு தெரிய வந்துருது. பரமசிவன் இருக்கார்ல, ஃபாத்திமாவை நைட்டு நேரம் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாரு. அந்த இடத்துல இவர் இசைக்கு கூட தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப ஃபாத்திமாவும் சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆயிடுறாங்க. நான் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன்ற மாதிரி லெட்டர்லாம் எழுதி வச்சு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அண்ணன் தடுத்துறாரு. உன்னை போக விட மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப இவங்க இருக்காங்கல்ல, நீ என்னெல்லாம் பண்ணன்றது எனக்கு தெரியும், அப்பாவை சாவடிச்சதே நீதான்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் உனக்கு தெரியுமா, அப்ப கண்டிப்பா போக விட மாட்டேன்ற மாதிரி தங்கச்சியை போட்டு அடிக்கிறாரு. ஃபாத்திமா கிளம்பும் போது ஃபெலிக்ஸ் தடுத்துட்டான் அப்படின்றது இசைக்கு தெரிய வருது. இத பத்தி எல்லாம் பரமசிவன் கிட்ட சொல்றாரு. உடனே அந்த இடத்துக்கு போய் சண்டை போடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஃபெலிக்ஸ் கிட்ட ஃபாத்திமா எங்கன்னு கேக்குறாரு. அவன் சொல்லவே மாட்டான். இதனால கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, ஃபெலிக்ஸை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இந்த இடத்துல ஆளுங்க கூட எல்லாம் இவர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. எல்லாரையும் ஏறக்குறைய அடிச்சு போட்டுறாரு. இப்ப ஃபெலிக்ஸ் பின்னாடி இருக்க யாருக்கோ சிக்னல் கொடுக்கறாரு. இவன் யாருக்கு சிக்னல் கொடுக்கறான் அப்படின்ற மாதிரி பரமசிவனும் திரும்பி பாக்குறாரு. அந்த இடத்துல இசைக்கு மட்டும் தான் இருக்காரு. இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த இசைக்கு இருக்காரு பாத்தீங்களா, இப்போ ஒரு கட்டியை வச்சு பரமசிவன் மண்டையிலேயே அடிக்கிறாரு. சோ இவருக்கு ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரி ஆசை வந்திருக்கும். அதனால இவரை நம்பி தான் ஏமாத்தி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காரு. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி கொடூரமா இந்த இடத்துல இவரை சாவடிக்கிறாங்க. தண்ணியில முக்கி தான் சாவடிச்சிருப்பாங்க. இப்ப இசைக்கு ஃபாத்திமா எங்கன்னு கேக்குறான். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் கேக்குறான். ஃபெலிக்ஸோ என்ன அடிச்சு போட்டுட்டு தப்புஸ்டா, எல்லா இடத்துலயும் தேடி பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்க எல்லாருமே ஒவ்வொரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃபெலிக்ஸ் என்ன பண்ணாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. தங்கச்சி தப்பிச்சு போறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, இவர் சண்டை போட்டிருப்பாரு. இவரை பத்தின சீக்ரெட் வேற அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, இவ உயிரோட இருக்க கூடாதுன்றதுக்காக தண்ணியில முக்கி தான் சாவடிச்சிருப்பாரு. ஆளுங்களா கிளம்பி போனதுக்கு அப்புறம் தங்கச்சி பாடி எடுக்கிறாரு. அங்கதானே பரமசிவன் பாடியோ இருந்தது. ரெண்டுத்தையும் மூட்டையில கட்டுறாரு. இங்க ஒரு பழைய வீடு இருக்கும், அதுக்குள்ளதான் பாடியை வச்சிருப்பாரு. அதனால தான் பேயா இந்த இடத்துல அவங்க ரெண்டு பேருமே இருந்திருப்பாங்க. இந்த அம்மா அடிக்கடி ஃபீல் பண்ணாங்கல்ல, பையன் இறந்து போனதை நினைச்சுதான் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் சொன்னா அந்த அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. இன்ஸ்பெக்டரும் சீனியர் கிட்ட இதை சொன்னா சுத்தமா நம்ப மாட்டாரு. அப்ப எப்படிதான் நடக்கிற கொலையெல்லாம் தடுக்கிறது, ஏதாவது வழி இருக்கான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட கேக்குறாரு. பேசாம அந்த சித்தர் கிட்ட போனா என்னன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. இவருமே அந்த சித்தர் கிட்ட ஹெல்ப் கேக்குறாரு. அந்த சித்தர் மத்த சாமியாருங்க கிட்ட கூட்டு போறாரு. அங்க ஒரு 15-20 சாமியாருங்க இருக்காங்க. ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. இப்ப இந்த சாமியாருங்களும் மந்திர வார்த்தையெல்லாம் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. பேயா இருக்கிறவங்கள கண்ட்ரோல் பண்ணி இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இப்ப வந்த பேய்ங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக அப்பாவி ஆளுங்களை சாவடிச்சிட்டு இருக்கீங்க, நிறுத்துங்கன்னு சொல்றாங்க. எங்க கல்யாணத்தை நடக்கவில்லைல்ல, அதனால இதுக்கப்புறம் இங்க யாருமே கல்யாணம் பண்ணக்கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்றோன்ற மாதிரி சொல்றாங்க. ஃபெலிக்ஸ் தப்பு பண்ணா, இசைக்கு தப்பு பண்ணா, அவனை சாவடிக்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த மாதிரி கல்யாணம் பண்ற எல்லாரையும் சாவடிக்கிறது தப்பு, இங்க இருந்து போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. போக மாட்டோன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி மந்திரம்லாம் பண்ணி இவங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப கண்ட்ரோல்குள்ள வந்த இவங்க இருக்காங்கல்ல, ஃபெலிக்ஸை மட்டுமாவது தாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த சாமியார் அதுக்கும் அலோவ் பண்ண மாட்டாரு. ஆனா ஃபெலிக்ஸ் அந்த இடத்துல இருந்தே ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். விட்டா மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இதனால கோவப்பட்ட சாமியார் இருக்கார்ல, அவர் கண்ட்ரோல் பண்றதை நிறுத்திடுறாரு. இதனால இவங்க ரெண்டு பேருமே ஃபெலிக்ஸ் அட்டாக் பண்றதுக்காக போறாங்க.
பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபெலிக்ஸ்க்கு பயம் வருது. என்ன விட்டுருங்க விட்டுருங்கன்ற மாதிரி தப்பிச்சு ஓட பாக்குறாரு. அந்த டேங்க் இருக்கிற இடத்துக்கே கரெக்டா வந்துடுறாரு. அதாவது இவர் சாவடிச்சார்ல அதே இடத்துக்கு இவர் வந்துடுறாரு. இப்ப இவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி அந்த ஃபெலிக்ஸை கொடூரமா இந்த இடத்துல சாவடிக்கிறாங்க. கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஊர் தெய்வம் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க பாத்தீங்களா, அதாவது அவங்க வாழ்ந்தவங்கள தான் தெய்வமாவே மாத்துவாங்க. அந்த மாதிரி இவங்க 2 பேரை தெய்வமாவே இந்த ஊர்ல மாத்திருக்காங்க. ஏன்னா எல்லாருமே அவங்க பேயா சண்டை போட்டதை பார்த்தாங்கல்ல, அதனால தான் அப்படி மாத்திருக்காங்க. ஒரு ஃபாதர் இருந்தாரு பாத்தீங்களா, அவர் இப்ப திரும்பி இந்துவா மாறிடுறாரு. அவருமே இந்துவா தான் இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் தான் ஃபாதரா மாறி அந்த தப்பெல்லாம் பண்ணிருப்பாரு. திரும்பி இந்துவா மாறி இருக்காரு. இவங்க பரமசிவன் ஃபாத்திமாவை தானே சாமியா மாத்திருக்காங்க. அவங்க உடம்புல பூந்த மாதிரிலாம் டான்ஸ் பண்றாங்க. குறி சொல்ற மாதிரிலாம் எல்லாருக்குமே குறி சொல்லிட்டு இருக்காங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.